ஆதிபராசக்தி ஆசரிப்பாயன்பா கருணை செய்வாய் காமாட்சி என் தாய். 1959 வந்த ஆல் இண்டியா ரேடியோவில் பாடினிருந்தேன். ஓ, நீங்க பாடகியா? ஜுரம் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அனுப்பிட்டாங்க. ஆனா என்ன மாதிரி கூட்டம் இருக்கக்கூடாது, யாருமே என்ன மாதிரி வெகுளித்தனமா இருக்கவே கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது. பிறந்த நாளுக்காக இனிப்பு வழங்கி இருக்கின்ற அருண்குமார் தம்பதியினருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்னை உள்ளம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுறதுல எங்களுக்கு சந்தோஷம். அன்னை உள்ளத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வரீங்க பல வருஷமாக. இந்த இல்லத்தை, இந்த உள்ளத்தை நடத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்கிருந்து உங்களுக்கு ஏற்பட்டது? அதாவதுங்க, எல்லா மதங்களும் போதிக்கின்ற போதனை என்பது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எனவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து ஓடாய் தேய்ந்ததற்கு பின்னால் பெற்ற பிள்ளைகளும் இல்லாமல் அல்லது மகளிருந்து மருமகன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற தாய்மார்கள் கடைசியில் எங்கே புகலிடம் கிடைக்கும் என்று தேடி அலைகின்ற சூழ்நிலையை பார்த்தபொழுது, சாலை ஓரத்திலே படுத்து கிடக்கின்ற தாய்மார்களை எல்லாம் பார்த்தபோது, ஏன் இப்படிப்பட்ட ஆதரவில்லாமல் இருக்கின்ற முதிர்ந்த அன்னையர்களுக்காக ஒரு இல்லத்தை தொடங்கக்கூடாது என்று சிந்தித்து இந்த அன்னையரை வைத்து ஒரு முதியோர் இல்லத்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்னை உள்ளம் என்ற முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே இருக்கின்ற முதியோர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், மருத்துவ வசதி இவைகள் அனைத்தையும் இலவசமாக செய்து தருகிறோம். ஆனால் எங்கள் துரதிர்ஷ்டம், எங்களிடம் சொந்த கட்டிடம் இல்லை, வாடகை கட்டிடத்திலே தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல உள்ளம் படைத்தவர்கள், எதற்கோ நன்கொடையை அள்ளி தருகின்றவர்கள் ஏதாவது ஒரு இடத்தை கொடுப்பார்களே, ஆனால் இன்னும் அதிகமானவர்களை வைத்து எங்களாலே பராமரிக்க முடியும். எனவே இதனுடைய நோக்கம் என்பது மனித ஆண்டவனால் படைக்கப்பட்ட யாரும் ஆதரவற்றவர்கள் கிடையாது. அவர்களை அன்பு பாராட்டி அரவணைக்க எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். அரசியலில் கிடைக்கின்ற திருப்தியை விட இந்த முதியோர் இல்லத்தை நடத்துவதில் கிடைக்கின்ற திருப்தி என்பது மகத்தானது. எனவே இவர்களுக்கு செய்கின்ற சேவை ஆண்டவருக்கு செய்கின்ற சேவையாக கருதித்தான் இந்த அன்னை உள்ளத்தை தொடங்கி 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் தூய்மையான சேவையும் உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற S84 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து மிக்க நன்றி. உங்களை போன்ற நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பாலும் பொதுமக்களுடைய ஆதரவோடும் தான் இந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. மென்மேலும் பொதுமக்களுடைய ஆதரவு தொடர வேண்டும். எங்களை ஆதரிக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் ஆண்டவன் எல்லா அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். முனோர் பாஷா கூறியது போல அவருடைய ஆதரவால் இங்கு இருக்கிறவங்களாம் இனி ஆதரவற்றவர்கள் கிடையாது என்பதை உணர்த்தும் வகையில் இங்கு இந்த இல்லத்தில் உயரிய தாய்மார்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அதன்படி இந்த இல்லத்தில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு தாய்மார்களிடம் நாம் அவங்களுடைய உணர்வுகளை என்ன என்பதை பற்றி நேரிலே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? சிவகாமி. என்ன ஊருமா? நான் மதுரையில் பிறந்தேன், ஆனால் இங்கே தான் ரொம்ப நாள் இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்களாம்மா?
எப்படிம்மா இங்கே வந்தீங்க? நான் ஐயா வீட்டில் ஒரு டாக்டர் வீட்டில் வேலை பார்த்தேன். சரிங்கம்மா. எனக்கு 3 பிள்ளைங்க ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அந்த டாக்டரையே ஒரு எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிற மூலமா இங்கே கொண்டாந்து விட்டாங்க. 3 வருஷம் 8 மாதம் ஆச்சுமா நான் இங்கே வந்து. இங்கே தான் இருக்கீங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு நல்லா செஞ்சு எல்லா தராங்க. வசதியும் எல்லாம் அம்மா செய்து விட்றாங்க. ஐயாவும் நல்லா செய்கிறாங்க. இது போன்ற தாய்மார்கள் வாழ்த்துனா அது கடவுள் வாழ்த்துக்கு சமமான ஒன்றா? அப்படி உங்களை தொடர்பு கொண்டாங்களா, உங்களை தேடினாங்களா? எல்லாரும் இருக்காங்க சொந்தக்காரங்களும். இன்னும் ஒருத்தரும் வந்து பார்த்தேன். பிள்ளைகளை இருந்தும் இது போன்ற நிலைகள்லாம் இனிமேல் வந்து தொடரக்கூடாது. அது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பெரிய ஒரு மனவேதனை. இதெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு குழந்தைகளும் செயல்படும். ஒவ்வொரு பெற்றோர்களையும் கடைசி வரை காமந்து என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை. பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் செய்வதை வந்து எந்த ஒரு மனிதனும் கணக்கு பார்த்தா மனிதனே இல்லை. பேர் என்னம்மா? என் பேர் மல்லிகைப்பா. என்ன ஊருங்கம்மா? மேத்தா நகர்ப்பா. மேத்தா நகருங்களா? உங்களுக்கு 2 கண்ணு பார்வை தெரியாதுங்களா? 2 கண்ணும் பார்வை தெரியாதுப்பா. எத்தனை வருஷமா அம்மா இங்கே இருக்கீங்க? நான் இப்போ 3 வருஷமா இருக்கிறேன். நாங்கள் கோந்தமல்லியில் இருந்தப்பா, இதில் ஸ்கூலில். சரிங்கம்மா. அங்கே இருந்துட்டு இந்த ஜுரம் வருதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம்மா. அப்போ அனுப்பிட்டாங்க. சரிங்கம்மா. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 3 வருஷமா இங்கே வந்துருக்குறேன். அப்படிங்களா? இங்கே உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து எப்படிமா இருக்குது? எல்லாம் கொடுக்குறாங்கப்பா. நல்லா பார்த்துக்குறாங்க. அனைத்து பேரும் கைவிட்ட நிலையும் அவர்களுக்கு பார்வையற்ற நிலையை போக்கி ஒளி விளக்காக இங்கே உள்ள நிர்வாகிகள் செயல்படுவதற்கு நாம் வந்து தலைவணங்கி அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். லலிதா அவங்க பேருமா? எத்தனை வயசுமா உங்களுக்கு ஆகுது? எனக்கு 82 நடக்க போகுது. 82ங்களா? என்ன ஊர்லேருந்து வந்தீங்க? நான் பெங்களூர்லேருந்து தான் சார் வந்தேன். பெங்களூர்லேருந்து வந்தீங்களா? 1959 வந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவில் பாடின்னு இருந்தேன். ஓ, நீங்கள் பாடகியா? பாடின்னு இருந்தேன். அப்படிங்களா? ஆமாம். ஸ்பெஷல் ரெக்கார்டு எல்லாம் பாடியிருக்கிறேன். ஜீசஸ் பெல்ல பாடியிருக்கிறேன். நிறைய கச்சேரி எல்லாம் பாடியிருக்கிறேன். அரக்கோணத்தில் முருகன் கோயில் ஓப்பனிங் நான் தான் பாடினேன். அப்படிங்களா? எங்க பாடுங்க. சௌரிராஜன் திறந்தாரு. அப்படிங்களா? நேரில் ஒரு பாட்டு பாடுங்கம்மா. தொண்டை சரியில்லைல்ல சார். 2 வார்த்தை பாடுங்கம்மா. 2 வார்த்தை பாடுங்க. கருணை செய்வாய் காமாட்சி என் தாயே, கருணை செய்வாய் காமாட்சி என் தாயே, கஞ்சமலர் மேனியாளே கற்பகள் தருவே, ஆதி பராசக்தி ஆதரிப்பாயம்பா, ஆதி பராசக்தி ஆதரிப்பாயம்பா, கருணை செய்வாய் காமாட்சி என் தாயே. ஆந்திரா ஸ்டேட் ஃபுல்லா பாடிருக்கிறேன். விசாகப்பட்டினம், பெஜவாடா, ராஜமந்திரி, இங்கே மிலிட்ரியில பாடிருக்கிறேன். ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிகர் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன் பாடியிருக்கேன் சார். வேற என்னென்ன உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணி விடுவாங்க? இல்லை சார், 2 புள்ளிங்க இருந்தது. ஒரு பெரிய புள்ள கேன்சர்ல இறந்துட்டான். அவங்க படத்துல நடிச்சான். காக்கும் கருங்கல்ன்ற படத்துல கேன்சர்ல இறந்தான் 13 வயசுல. இப்போ 48 வயசுல அம்மா இறந்தாங்களே ஜெயலலிதா, அந்த வருஷத்துலயே இறந்தாங்க ஒரு புள்ள. அப்போ பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர்ல போய் ஒரு 8 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் வந்தேன். தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தேன். சரிப்படி வரல சார். அதுக்கு யாரு, எங்க வீட்டுக்காரர் இருந்து 85ல இறந்தாரு. யாரெல்லாம் பேஜாராகி போச்சு. ஐயாவும் அம்மாவும் உங்களோட எப்படி பார்த்துக்கிறாங்க? ஐயா நல்லா பார்த்துக்கிறேன். நல்ல குணம், நல்லா பார்த்துக்கிறாங்க சார். பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதான் வேற என்ன குறை கிடையாது சார். அவங்கள நம்பி இருக்கிறோம். பெசன்ட் நகர் லயன் அருண்குமாருடைய மனைவி திருமதி அருண்குமாருடைய தாயார் சுலோச்சன அம்மாவுடைய நினைவு நாளுக்காக அவருடைய சகோதரிகள் எல்லோரும் இணைந்து
அன்னை உள்ள முதியோர்களுக்கு இன்று மதியம் வடை பாயசத்தோடு அறுசுவை உணவை அருண்குமார் தொலைபேசியில் கண்டிப்பாக வடை பாயசத்தோடு போடணும். எங்கள் மாமியார் வந்து அந்த அளவுக்கு எங்கள் மேலே பாசம் உள்ளவங்கன்னு சொல்லி மாமியார் மெச்சுக்கின்ற மருமகனாக அருண்குமார் இருந்த காரணத்தினால இன்னைக்கு வந்து அந்த அம்மையாருடைய நினைவு நாளுக்காக அன்னை உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வழங்குகிறோம். அருண்குமார் அவர்களுடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய சகோதரி அனைவருடைய குடும்பத்திற்கும் சுலோச்சனா அம்மாவனுடைய ஆத்மா நல்வழி காட்டணும். சுலோச்சனா அம்மாவனுடைய ஆத்மா திருமதி அருண்குமார், பத்மாவதி அம்மா, அவர் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அவர் கணவர், பிள்ளைகள் எல்லாரும் நோய் நொடி இல்லாத பெருவாழ்வு, பொருளாதார ஏற்றம், வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நிலைத்து நீடிக்க நீங்கள்லாம் வந்து சுலோச்சனமாவனுடைய ஆத்மா சாந்திக்காக அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோருடைய நலத்திற்காக நீங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணீங்க. గజాననం బోధకనాది సేవితం కవిత జంబు పలసార వచ్చితం ఉమాసుదం సోగ వినాశ కారణం நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆறிரு கடந்தோடு வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்றி கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேறிய மங்கை வாழ்க, யானைக்கண் அணங்கு வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மூவேரே முகங்கள் போற்றி, முகம்படி கருணை போற்றி, யாரும் துதிக்க நன்றி ஈராதோர் போற்றி, காஞ்சிமா மடிவீக்கம் சிந்தேர் மலரடி போற்றி, சண்முகா திருக்கையிலே போற்றி போற்றி, அகப்பிலான ஆண்டவரே முருகா துணை போற்றி போற்றி. சுலோச்சமா நிலைவு நாளுக்காக அன்னை உள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கியிருக்கின்ற சுலோச்சனமா குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்காக உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக பாதுஷா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிறந்த நாள் காணுகின்ற ஸ்ருதிகா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதத்தை ஒளிமயமான எதிர்காலம் ஸ்ருதிகாவுக்கு அமையணும். வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்ல ஒரு எதிர்காலம் மிக்க அந்த மகளாக வளரணும். பெற்றோர்களை அன்பு பாராட்டி அரவணைக்கக்கூடிய மகளாக, தாத்தா பாட்டியோடு அன்பு செலுத்துகின்ற பேத்தியாக வளர்ந்து நல்ல எதிர்காலம் அந்த பெண்ணுக்கு அமைய நீங்கள்லாம் அந்த பெண்ணுக்காக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணீங்க. வெற்றி கூறுசை தனிவேல் வாழ்க, புகுப்புறம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைக்கண் அணங்கு வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மூவேரும் முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, யாவரும் துதிக்க நன்றே சண்முகா திருக்கையிலே போற்றி போற்றி, அகிலாடும் ஆண்டவனே ஸ்ருதிகா பிறந்த நாளுக்காக இனிப்பு வழங்கி இருக்கின்ற அருண்குமார் தம்பதியினருக்கு நன்றி. உங்க பேர் லலிதாங்களா? உங்க சொந்த ஊர் என்ன வருமா? சொந்த ஊர் கேரளா. நாங்கள் இங்கே தான் பிறந்தோம். இங்கே தான் இங்கேருந்து நாங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டோம். சீராலேருந்து வந்தேன். இங்கே எப்போம்மா வந்தீங்க? இங்கே வந்து 4 மாதம் ஆகுது. நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்க்குறாங்க, பரவாயில்ல. அம்மா அவர் சார் நல்லா பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? எனக்கு ஒரு பையன், 2 பசங்க. ஒரு பையன் இறந்துட்டான். ஒரு பையன் 16 வயசில் போயிட்டான். 30 வருஷம் ஆச்சு. எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவன் பேர் பிரகாசன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்கள் ஒரு தம்பி, அம்மா, அப்பாலாம் இறந்துட்டான். ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். அவனோட சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். இந்த ஊருக்கு இங்கே வந்து சென்ட்ரலில் இறங்கினேன். அப்போ அவங்க லிஸ்ட் பண்ணுறவங்க தான் பேசி முடிச்சுட்டு இந்த இடத்துல தங்கி விட்டாங்க. நல்ல இடத்துல நல்லா இருக்குது. உங்கள் பையன் வந்து திரும்ப கிடைக்கணும் வேண்டிய அந்த தாயோடைய அந்த பாசத்தை பாருங்கள். அதாவது வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில் இருந்தாலும் பல வருடங்களுக்கு முன்பு
தன்னை விட்டு சென்ற தன்னுடைய மகன் மீண்டும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதான் வந்து தாய்ப்பாசம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வேலைம்மா. வேலைம்மா. என்ன ஊருமா நீங்கள்? எங்கள் ஊர் மதுரை. மதுரைங்களா? எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? எனக்கு குழந்தைங்க இல்லை, ஒரு குழந்தை இறந்து போச்சு. எங்கள் மாமா சின்ன வயசில் கல்யாணம் முடிச்சாரு. எங்கள் அண்ணன் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் கூட வந்து எங்கள் அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். அந்த நேரம் மெட்ராஸில் எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வந்து அங்கே வீட்டு வேலை செய்ய வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்புறம் இப்படி தெரிஞ்சவங்ககிட்ட போய் அக்கா அப்படிக்கா அப்படின்னு சொல்லவும் சரிண்ணா அவங்க ஒரு 10 நாளைக்கு உடம்பு முடியலாம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 10,000 ரூபா அப்படியே ஓடிடுச்சு. எனக்கு கால் நடக்க முடியாமல் ஆட்டோ அடிச்சு அப்புறம் நடக்க முடியாமல் போகும். ஆஃபீஸில் கேட்டேன், வேலை இல்லை வேலைம்மா, இந்த மாதிரி கொடுக்க முடியாது, நீ நல்லா வேலை செஞ்ச அப்படின்னு, என்னக்கா செய்ய அப்படின்ட்டு நகையை விற்று நான் காலை பார்த்துக்கிட்டேன். 40,000 நான் கையில் வச்சுருந்தேன். ஆனால் என்ன மாதிரி பொண்ணு இருக்கக்கூடாது, யாருமே என்ன மாதிரி வெகுளித்தனமாக இருக்கவே கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது பொம்பளைங்கள. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பொம்பளை கோயம்பேட்டுக்கு போகணும். ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுத்தாங்க. கோயம்பேட்டுக்கு வந்தேன். அந்த தம்பி கேட்டால் என்னம்மா அழுகுறீங்களா, எந்த ஊருனா மதுரை, நாங்கள் திருநெல்வேலி தாங்க அப்படின்னு. அப்போ என் கதையை நான் சொல்லிட்டு வரோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து செத்து போயிடுவோம். இனிமேல் நம்ம உயிரோட இருக்கிற பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிடுவோம். வேலைக்கும் இல்லை, நமக்கு யாரும் இல்லை, அண்ணனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 3-6 மணிக்கு வந்து அம்மா வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு. இல்லைப்பா நான் 10 மணி பஸ்ஸுக்கு போகிறேன்னு போய் தான் சொன்னேன். சொல்லவும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பொண்டாட்டி 1.5 வயசு பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து வாங்கம்மா எனக்கு அம்மா இல்லை வாங்கம்மா. சரி நம்ம ஊருக்காரங்க மாதிரி இருக்காங்க போவோன்னு நானும் வேறு வழி இல்லை போயிட்டேன். போனால் நல்லா சம்சாரி விட தான் 4 நாள் இருந்தேன். அம்மா அங்கே பார்த்துட்டு அம்மா நான் என்ன வேளாங்கண்ணியில் கொண்டு முதியோர்கள் இருக்க கொண்டு விட்டுறம்மா. சரிப்பா எங்கேனாலும் அடைக்கலம்னு கொண்டு விட்டுரு கண்ணு அப்படி. உங்கள்கிட்ட காசு 2 காசு இருக்குது கண்ணுன்னு. இங்கேருந்து போகிறக்கு 15,000 அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டு. உனக்கு நீ 4 நாள் இருக்க இவ்வளோ காசு 40,000 வச்சுருந்தேன், மிச்ச காசு இந்த இவ்வளோ காசு இருக்குமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். கொண்டு விட்டுருமாட்டேன். அடுத்த அன்னைக்கு கோயம்பேட்டுக்கு போனால் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ, எங்கள் ஆத்தா செஞ்ச புண்ணியமோ, எங்கள் அம்மா ஐயா செஞ்ச புண்ணியமோ இந்த இடத்துல கொண்டாந்து விட்டாங்க. இங்கே இருக்குமான்னு சொல்லவும் இங்கே கூட்டிகிட்டு வரவும் இங்கே நான் வந்தேன். நான் இறங்கி வந்தேன். அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், இப்படி என்னம்மா அப்படின்னா இப்படி சங்கதின்னு சொல்லவும் அவங்க வாழடியாக பிள்ளை குட்டிகள் எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு யாருமே கிடையாது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இவங்க தான் நல்லா பார்த்துக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் வரவே இல்லை. அப்புறம் திருப்பி நாங்கள் போய் பார்த்ததுக்கு அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் போய் என்ன மாதிரி எந்த பொண்ணும் ஏமாந்துடக்கூடாது. இங்கே வந்ததுலேருந்து அந்த குறையெல்லாம் உங்களுக்கு இல்லை, எந்த குறையும் கிடையாது. அதுதான் நல்லா வச்சுக்கிறாங்க. ஒன்றை இழந்தீங்க, இதே போல் ஒரு அன்பான இல்லத்தை வந்து அடைஞ்சிருக்கீங்க. நல்லா வச்சு அதுதான் வந்து நீங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம். உங்கள் பேர் என்னங்கம்மா? லட்சுமி. எங்கேருந்துமா வந்துருக்கீங்க? திண்டிவனம். திண்டிவனங்களா? இங்கே வந்து எத்தனை மாதமாக ஆச்சு? இங்கே வந்து 10 வருஷமாக இருக்கேன் நான். 10 வருஷமாக இருக்கீங்களாம்மா? எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? 3 பொண்ணு 1 பையன். 3 பொண்ணு 1 பையன். அவங்கள வந்து அவங்க கூட எனக்கு இருக்க பிடிக்கல, நான் வந்துட்டேன். ஓ, அவங்க கூட இருக்க பிடிக்கல, ஆனால் இங்கே வந்துட்டீங்க. நீங்களே வந்துட்டீங்க? நானே வந்துட்டேன். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. யசோதா. என்ன ஊருமா? எங்களுது ஆந்திரா. ஆந்திராவில் நின்று வந்தோம். சரிம்மா. அம்மா அப்பாவும் இருந்தாங்க. சரிம்மா. சரிம்மா. அவங்க மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். அவங்களும் வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஒரு பையன் பிறந்தான் எனக்கு. அவர் இறந்துட்டாருங்க. இங்கேருந்து போய் நான் அடக்கலாம் பண்ணிட்டேன். பிள்ளை வீட்டுக்கு அடக்கலாம் பண்ணிட்டேன். அங்கேயே அடக்கலாம் பண்ணிட்டேன். எனக்கு எந்த இதுவும் வரவும் இல்லை. பிள்ளை வரவில் தான் நான் வம்சம் கொண்டாடணும். எந்த உறவும் இல்லை. அதனால் நான் அவர் இல்லாத போது நான் என்னத்துக்கு இருக்கிறதுன்னு வந்துட்டேன். இங்கே வந்துட்டீங்க? போலீஸ்காரங்க கூப்பிட்டேன். இங்கே வந்துட்டீங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. ஐயா அம்மா பார்த்துக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வரீங்க போகிறீங்க, எந்த குறையும் இல்லை. எல்லாரும் வராங்க போகிறேன். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி என்பது போல் இந்த அம்மாவுக்குரிய விஷயத்துலேருந்து அதை உணர முடியுது. என்ன ஊர் நீங்கள்? நாங்கள் தஞ்சாவூர். தஞ்சாவூருங்களா? இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இங்கே வந்து 11 மாதம் ஆகுது வந்து. இங்கே 11 மாதம் ஆகும். உங்களுக்கு பசங்கள்லாம்? எனக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை. எப்படிங்க வந்தீங்கம்மா? ஒருத்தர் மூலிமா, போலீஸ் மூலிமா நாங்கள் வந்தேன். இங்கே வந்தீங்களா? வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க, அன்பை ஆதரிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்கள் பேருமா? எஸ்தருங்களா? இங்கே என்ன ஊருமா நீங்கள்? இந்த இடம் தான் வடபழனி. வடபழனிங்களா? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 3 பசங்க. பெரிய பையன் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு 1 பையன் இருக்கிறாங்க. பையன் குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணின்னு இருந்தான்.
பைபிளை தூக்கி போட்டுட்டு நீ கும்பிட்ற சாமி சோறு போடுவார் போ, எனக்கு என்ன தலையெழுத்தா அவனுக்கு சோறு போடணும்னு சொல்லிட்டான். சரி நான் அதோட வந்துட்டேன். பைபிளை தூக்கி போட்டா? ஆமாம். சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க அந்த சர்ச்சு மூலியமாக வந்து இங்கே வந்து சேர்ந்த அம்மா அன்றைக்கி சேர்க்கலைன்னா நான் எங்கே போயிருப்பேன்னு தெரியாது. அவ்வளோ மனுஷன் வந்து வந்தேன். அம்மா அன்றைக்கி சேர்த்து எனக்கு வேண்டிய எல்லா உதவியும் பண்ணி என்னை சேர்த்துக்கினாங்க. அதுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன். அம்மா நல்லா கவனிச்சுக்கிறாங்க. குடி வெறியில் பெத்த தாயை என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் மிருகத்தின் போர்வையில் வாழ்ந்துக்கிட்டு இந்த நாட்டில் ஒரு பைபிளை தூக்கி போட்டுட்டு அவங்கள என்ன பேச்சு பேசி அவங்க இந்த நிலைக்கு இங்கே வந்து சேர வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளுறாங்கன்னா அவங்க போன்ற ஒரு மனிதர்கள்லாம் அந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாதவழிங்களா? என்ன வருங்கம்மா நீங்கள்? நாங்கள் மெட்ராஸ் தான். எத்தனை குழந்தைங்கம்மா? ஒரே ஒரு பையன். இங்கே எப்படிம்மா வந்தீங்க? என் மருமகள் சரியில்லை, இல்லை சரியில்லை. ஆனால் இங்கே வந்துட்டீங்க. அன்னை உள்ளத்தினுடைய மேற்பார்வையாளர் பராமரிப்பாளர் விஜயலட்சுமி அவர்கள் இங்கே இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களை அவங்களுடைய வழிகளை அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க உணர்ந்து வாங்கி அவங்க எப்படி அவங்கள்ட்ட வந்து கேட்டுப்பாங்க, எப்படி வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க என்பதை குறித்து அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஏமா இங்கே உள்ளவங்களுடைய வழிகளை அவங்களுடைய வேதனைகளை நாடி வராங்கல்ல, அவங்களாம் வந்து சொல்கிறப்ப அதை எப்படி உள்வாங்கிப்பீங்க? அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை எப்படி வந்து அவங்கள பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னும் மூஞ்சி இப்படி பார்த்தா இந்த இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உடம்பு சரியில்லையா, இல்லை அவங்கக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லையா, இல்லை நல்ல சாப்பாடு பத்தலையா, இல்லை வேலைக்காரவங்க மூஞ்சி காட்டுறாங்களா, இல்லை மற்ற பாட்டிங்களுக்குள்ளே மூஞ்சி காட்டிட்டு இருக்காங்களா, நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லது கட்டது செய்து கொடுப்போம். அவங்களுடைய சந்தோஷம் தானே நம்முடைய சந்தோஷம். என்றைக்கு இருந்தாலும் பாட்டிங்கன்னு வச்சிட்டோம், பாட்டிங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நம்முடைய எதிர்காலம் கூட நல்லாயிருக்கும். நல்ல கதியில் நம்மளும் போய் சேருவோம். நல்லது செய்ய நினச்சோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஆண்டவன் நமக்கு எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். பாட்டிங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். நம்ம கையால் 4 பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம். அந்த உதவிகள் இன்னும் 4 பேர் வந்து உதவியும் செய்கிறாங்க, செய்துகிட்டே இருக்காங்க, செய்வாங்க. அந்த வழியில் இந்த பாட்டிங்களை நல்லபடியாக வச்சுருக்கிறோம். இனிமேலும் நல்லபடியாக வச்சுருப்பேன். நான் இருக்கும் வரை என் பாட்டிங்க கஷ்டப்படக்கூடாது. அந்த விதத்தில் நான் ஒரு உயர் நோக்கம், நல்ல நோக்கம். அதாவது ஆதரவற்றவருடைய முகத்தில் ஒரு ஆனந்தத்தை பார்ப்பது தான் உங்கள் லட்சியங்கிறத நீங்கள் எல்லா பாட்டியும் சந்தோஷமாக பெரிய லட்சியம். அதாவது வந்து இதுதான் வந்து ஒரு உன்னதமான லட்சியம். ஒரு லட்சியமும் நல்ல நோக்கம் நிறைவேற ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணுங்கிற நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? யார் மூலயமா வந்து இங்கே வந்தீங்க? இல்லை, இங்கே எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு தோணுச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்தோம். இங்கே வந்து கேட்டோம், உங்களுக்கு என்ன தேவையானது விஷயம் என்ன தேவைன்னு கேட்டோம். அவங்களுக்கு ஹாட் கேஸ் இல்லை, அது மூடி சரியில்லைன்னாங்க. அப்புறம் அது இப்போ சூடு கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வாங்கி தர்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். மற்றவர்களை மகிழ்வது தான் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையாகும். உடம்பு போச்சுக்கா நேற்று வந்து கேட்டாங்க, இன்னைக்கு